ஸோ சியூடி மகளிர் மட்டம் எபிசோட் நம்பர் 7 மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் யூபி வாரியர்ஸ் உமன் அதோட ரிவ்யூ பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்பயுமே கீகாவோட வர்ற எஸ்பிடி நீ தனியா வரான்னு யாரும் ஷாக் ஆகாதீங்க. கீகாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால இன்னைக்கு அவர் நம்ம கூட ஜாயின் பண்ண முடியல. அதனால ரிவ்யூ நானே பண்ணலான்னு இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். யூபி வாரியர்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். யூபி வாரியர்ஸ் அர்லிண்டியோட மாஸ்டர் கிளாஸ் பேட்டிங்னால இன்னைக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் வின்னை இந்த டாடா WPL ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறாங்க. அர்லிண்டியோல் ஒரு பக்காவான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே இன்னைக்கு காட்டியிருக்காங்க. ஸோ போன மேட்ச் நேத்திய மேட்ச்ல வந்து அந்த ஒரு அவங்கள வந்து அந்த சப்ஸ்டிட்டா வெளியே வர வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. என்னால நின்று அடிச்சு கொடுத்து மேட்சை ஜெயிக்க முடியுன்றது. ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் அர்லிண்டியோல். ஆல்சோ மும்பை இந்தியன்ஸ்ல என்னதான் பார்க்க சாலிடா இருந்தாலும் அங்கங்க ஒரு சில ஓட்டைகள் இருக்குது. அதெல்லாம் என்னன்றதையும் நம்ம வந்து இந்த ஒரு ரிவ்யூல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ச்ல வந்து டாஸை வின் பண்ணி யூபி வாரியர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு கொண்டு போனாங்க. இது WPL ஃபுல்லாவே இதுதான் நடந்துருந்தது. யார் டாஸ் வின் பண்றாங்களோ மேக்சிமம் வந்து அவங்கள வந்து ஃபீல்டிங் தான் எடுக்கிறாங்க. அதை தான் யூபி வாரியர்ஸும் பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு சரியான ஸ்டார்ட் இந்த டைமும் கிடைக்கல. அதை வந்து அவங்க பவர் பிளேலே வந்து இந்த முறையும் 32 ரன் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. ஆல்சோ எப்பயுமே மும்பை இந்தியன்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மிட் ஓவர் 7 to 15 இன்னைக்கு அவங்களுக்கு பெருசா கை கொடுக்கல. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. யூபி வாரியர்ஸ் பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் இன்னைக்கு பக்காவா இருந்துச்சு. மெக்லானிங் அவங்க பழைய பிரைம் டிசின்றதை விட அவங்க ஆஸ்திரேலியன் டேஸ்ட்ல எந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பா எப்படி கொண்டு போவாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க டீமை கைட் பண்ணி கொண்டு போனாங்க. பவுலிங், ஃபீல்டிங், பேட்டிங் இதெல்லாம் நம்ம மூணுமே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு கை கொடுக்கலன்னு நம்ம கிரிட்டிசிசம் வச்சிருந்தோம். அந்த கிரிட்டிசிசம் இன்னைக்கு சுக்குநூறா உடைச்சிருக்கிறாங்க மெக்லானிங்கோட யூபி வாரியர்ஸ். 15 ஓவர் வரைக்கும் மேட்ச் அவங்க கைக்குள்ளே பிடிச்சி வச்சிருந்தாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அதுக்கப்புறம் நாஸ்கிவர்மேன் ஒரு பிரில்லியண்டான நாக்கு ஆடி கொடுத்தாங்க. நாஸ்கிவர்மேன் அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல வந்து அவங்க ஒரு மாதிரி டோனை செட் பண்ணி போயினே இருந்தாங்க. ஆனா லாஸ்ட்ல அடிச்சு பொழந்து கட்டிட்டாங்க. அதோட ஒரு நேச்சுரல் பிரில்லியன்ஸால மும்பை இந்தியன்ஸ் ஒரு காம்படிட்டிவ் டோட்டல் 160 அவங்களால போஸ்ட் பண்ண முடிஞ்சு. திருப்பி சேஸுக்கு யூபி வாரியர்ஸ் வந்தாங்க. யூபி வாரியர்ஸுக்கு நல்லாவே தெரியும் பவர் பிளேல விக்கெட் சுட்டு தான் இந்த சேஸ் வந்து கஷ்டமாயிட்டு பவர் பிளே ஃபுல்லா இழுத்து குடிச்சு ஒரு 42 ரன் கிட்ட கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சடனா ஒரு ஸ்லம்ப் ஆனாங்க. 2 விக்கெட் ஓப்பனர்ஸ் 2 பேருமே வெளியே போயிட்டாங்க அன்பார்ச்சுனேட்டா. பட் அதுக்கப்புறம் வந்து அர்லிண்டியோல் வச்சு போலன்னு கொண்டாங்க. எதுவுமே ஷியர் ஹிட்டிங்லாம் இல்லை. கேப்பை பிக் பண்ணாங்க, அழகா பேஸ் பண்ணாங்க, பவுண்டரி எடுத்துக்கினே இருந்தாங்க. கேப்பை பார்த்தாங்க, கேப்பை பிக் பண்ணாங்க, அழகா பவுண்டரி போயினே இருந்துச்சு. ஈவன் தான் மும்பை இந்தியன்ஸ் வந்து லாட் ஆஃப் ஆஃப் சைட்ல அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து கொடுத்துனே இருந்தாலும் அதை வந்து பக்காவா கேபிட்டலைஸ் பண்ணிக்கினாங்க அர்லிண்டியோல். ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்ஸ் இன் தர் கரியர் ஹிஸ்டரி. அர்லிண்டியோல் மேல நம்ம ஊறப்பட்ட கிரிட்டிசிசம் வச்சிருந்தோம். நாட் பிளேயிங் வெல், ஒரு மாதிரி 3 சீசனும் வந்து டீம்லயே வந்து இருக்கிறாங்க. ஆனா இவங்களோட இம்பாக்ட் எதுலையுமே தெரிய மாட்டுது. அந்த மாதிரியான கிரிட்டிசிசம் இன்னைக்கு உடைச்சி எரிஞ்சிருக்கிறாங்க. ஆல்சோ ஷீஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க எல்லாருக்குமே. என்ன நேத்து ஏன் ஹுக் பண்ணீங்க, அந்த ஒரு இடத்துல அர்லிண்டியோல் இருந்திருந்தா நேத்து கூட யூபி வாரியர்ஸ் மேட்சை ஜெயிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். பட் நடந்து போச்சு. இட்ஸ் அண்ட் பட்ஸ்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஷி இஸ் ஸ்டேட்டிங் தட் ஐ எம் அ லீட் பிளேயர் ஃபார் யூபி வாரியர்ஸ். என்னை நம்பி ட்ரஸ்ட் கொடுங்க, நான் அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து 1க்கு ரெட்டிப்பா நான் கொடுக்குறேன். ஆல்சோ க்ளோரி ட்ரையர் லாஸ்ட்ல வந்து ஒரு பக்காவான கேமியோ 27 ரன் அடிச்சு கொடுத்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே யூபி வாரியர்ஸ்ல இருந்து பார்த்தோம். ஸோ செக்மெண்ட்டுக்குள்ள வந்து யூபி வாரியர்ஸ் இன்னைக்கு எதெல்லாம் தப்பா பண்ணாங்களோ யூபி வாரியர்ஸ் அதை எல்லாமே சரியா பண்ணி இந்த மேட்ச்ல இருந்து 2 பாயிண்ட்ஸ் கிராப் பண்ணாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் விக்டரி கொடுத்துருக்குறாங்க. மும்பை இந்தியன்ஸ் பக்கம் இப்போ வந்தோம்னா மும்பை இந்தியன்ஸ்ல வந்து நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அந்த குஜராத் ஜெயின்ஸ் மேட்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு சில சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து மறைச்சு கொண்டு போயிருந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி மறைச்சு கொண்டு போக ஆள் இல்லாம மாட்டிக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆக்சுவலா வந்து மும்பை இந்தியன்ஸோட வீக் ஜோன்ஸ் எதுனா பவர் பிளேக்கு ஒரு ஹிட்டிங் பிளேயர் இல்லாம அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த டாடா WPL 4 மேட்ச் ஆடையில அவங்களோட ஆவரேஜ் இன் பவர் பிளே 6.54 தான். அது ரொம்ப ஒரு பிலோவான ஆவரேஜ் தான். நான் மற்ற டீம்ஸுக்கு நான் கம்பேர் பண்ணல. நான் அந்த ஒரு டேட்டா வந்து நான் ஒரு மிட் சீசன் அனாலிசிஸ் நாங்க கொண்டு வரோம். அந்த ஒரு மிட் சீசன்ல நாங்க அதை பத்தி நாங்க டீட்டெயிலா பேசுறோம். நாங்க டேட்டாஸோட இப்போதைக்கு மும்பை இந்தியன்ஸோட டேட்டா வந்து பவர் பிளேல 6.54 ரொம்ப ஒரு கன்சர்னிங் ஃபேக்டரா இருக்குது. ஆல்சோ
இது வந்து மும்பை இந்தியன்ஸ் கொண்டு வர்ற 3வது ஓப்பனிங் காம்பினேஷன். இன்னைக்கு ஹைலி மேத்யூஸ் இல்ல, அன்பார்ச்சுனேட்டா அவங்க வந்து இன்னைக்கு வெளியே போயிட்டாங்க. திருப்பி நாஸ்கி வர்பன் உள்ள வந்தாங்க வெளியே இருந்து. கீகா இதை பத்தி முன்னாடியே சொல்லியிருந்தாரு. மும்பை இந்தியன்ஸ் ஒன்னு நாஸ்கி வர்பன் இல்ல ஹைலி மேத்யூஸ், எய்தர் ஆஃப் தம்ன்ற மாதிரியான கொண்டு போறாங்கன்றது அவரோட ஸ்டேட்மெண்ட்டை மும்பை இந்தியன்ஸ் ட்ரூ அப்படின்றத காட்டுற மாதிரியான ஒரு செயல் தான் நான் சொல்லுவேன். ஹைலி மேத்யூஸ் இல்லாம மும்பை இந்தியன்ஸ் வந்து புது காம்பினேஷன் அமன்ஜோத் கவுரோட போறாங்க. அமன்ஜோத் கவுர்ல இருந்து ரன்ஸ் வந்துச்சு நான் சொல்லல, பட் ஸ்டில் லாட் ஆஃப் டாட் பால்ஸ் வந்துன்னே இருந்துச்சு. இந்த பக்கம் கமலினியை வந்து அவங்க ரொம்ப ட்ரஸ்ட் வச்சு வேற எந்த ஒரு கீப்பரையும் எடுக்காம கமலினியை நம்பி உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா கமலினியோட பேட்ல இருந்து பர்ஃபார்மன்ஸ் வர மாட்டேது, லாட் ஆஃப் டாட் பால்ஸ் போட்டுக்கினே இருக்கிறாங்க. இந்த ஒரு பவர் பிளேவை கேபிட்டலைஸ் பண்ணாத ஒரே டீம் இந்த WPL தான் என்னை பொறுத்த மும்பை இந்தியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அன்பார்ச்சுனேட்டா அவங்களுக்கு வந்து ஒரு ஹிட்டிங் பிளேயர் இல்லை பவர் பிளேல. அந்த ஒரு ஹிட்டிங் பிளேயர் இருந்தா இந்த ஸ்கோரை வந்து அவங்களால 180 வரைக்கும் புஷ் பண்ணலாம். அன்பார்ச்சுனேட்டா அதுக்கு ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க. யாராவது ஒரு பிளேயர் எப்பயாவது அட்ரஸ் பண்ணணும் இந்த ஒரு இதை, இல்லைன்னா சீசன் வந்து கிரம்பிள் ஆகிற வாய்ப்புகளும் இருக்குது. பவர் பிளேல அடிச்சு கொடுக்க ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். அதே சமயம் மும்பையோட ஸ்ட்ராங் ஜோன்ஸ் நம்ம பவர் பிளேல அவங்களோட வீக் ஜோன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸ்ட்ராங் ஜோன்ஸ், அந்த ஒரு ஸ்ட்ராங் ஜோன்ஸ்ல அவங்களுக்கு 7 to 15 அழகா கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல வந்து அவங்களோட ஆவரேஜ், அதாவது ரன் ரேட்டுன்னு பார்த்தா 8.52 இருக்குது. அந்த 8.52ல இன்னைக்கு வந்து 71 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. லாஸ்ட் ஓவர் அந்த ஒரு 17 ரன் 15th ஓவர்ல வரலைன்னா இன்னைக்கு வந்து ஒரு பிலோ பார்ல முடிஞ்சிருக்கும். மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு வந்து சுத்தமா அவங்க பேட்டிங் 14 ஓவர் வரைக்கும் வரவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இறங்கி வந்து ஆடினாங்க. ஆனா பால் பவுண்டரிஸுக்கு போகல. குடோஸ் டு யூபி வாரியர்ஸ் ஃபீல்டிங். இன்னைக்கு ஃபீல்டிங் யூபி வாரியர்ஸ் கன் மாதிரி பண்ணாங்க. குளோரிட்ரன் 2 ஒரு பர்ஃபெக்டான கேட்ச், ரெண்டு பர்ஃபெக்டான கேட்ச் எடுத்தாங்க. ஆல்சோ ஃபீல்டிங்ல எல்லாருமே பாஞ்சு அந்த பவுண்டரிஸ் எல்லாம் வந்து அவங்க கன்சிட் பண்ணாம நிறுத்திக்கினே இருந்தாங்க. இன்னைக்கு எல்லா பிளேயர்ஸுமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அன்டில் 15th ஓவர் வரைக்கும், இன்க்ளூடிங் கேப்டன் ஹர்மன்பிரீத்தாலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு செட்டில் ஆகி ரன்ஸை தேத்தலான்னும் போது குளோரிட்ரன் பாஞ்சு போய் பிடிச்சாங்க. ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் கேச்சஸ் இன் WPL நான் சொல்லுவேன். மும்பை இந்தியன்ஸ்ல இன்னைக்கு வந்து ஈவன் லாஸ்ட்ல வந்து எப்படியா கேபிட்டலைஸ் பண்ணிடுறாங்க. அவங்க டெத்து வந்து நல்லா பேட்டிங் பண்ணிடுறாங்க. யாராவது ஒருத்தவங்க நின்று கொடுத்துடுறாங்க. இன்னைக்கு இவங்க நாஸ்டி வர்பன் நின்று கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா அமன்ஜோத்தும் இவங்க நிக்கோலா கேரி பத்தி இங்க வந்து நம்ம பேசியே ஆகணும். நிக்கோலா கேரி ஒரு வைட்டல் ரோல் விளையாடுறாங்க. பீங் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த ஸ்குவாட். இப்போ நிக்கோலா கேரி தான் வந்து டீமோட ஒரு என்ன சொல்றது, இன்டெகிரல் பார்ட்டா இருக்கிறாங்க. போத் வித் பேட், போத் வித் பால் எல்லாத்துலயுமே அவங்க டெலிவர் பண்றாங்க. கிட்ட கொடுக்குற சான்ஸ் எல்லாம் பக்காவா பண்றாங்க. அமன்ஜோத்கரும் அவங்களுக்கு இன்னைக்கு வந்து பவுலிங் கிடைக்கல, பேட்டிங் கொடுத்தாங்க. அந்த பேட்டிங்க்கு அவங்களால வந்த உடனே அவங்களால ஒரு இம்பாக்ட் அவங்களால கொடுக்க முடியுன்றதை காட்டிட்டாங்க. நிக்கோலா கேரி டிட் அ ஜாப் வெல். இப்போ மும்பையோட பவுலிங்ல வந்து இன்னைக்கு வந்து ரியலி பேட் டே ஃபார் அமலியாக்கர். இன்னைக்கு அமலியாக்கரை வச்சு பிரிச்சுட்டாங்க ஹர்லின் டியர். ஆல்சோ இன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு குரூஷியல் டைம்ல வந்து ரன்ஸை லீக் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். எப்பயுமே வந்து மும்பை இந்தியன்ஸ் பவர் பிளேல எப்பயா விக்கெட்ஸ் எடுத்துருவாங்க. 1-2 விக்கெட்டாவது எடுக்கிற மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு விக்கெட்லெஸ்ஸா இருந்தாங்க. மெக்லானிங் கரெக்டா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மேட்சை வந்து கரெக்டா நின்று கொண்டு போயிட்டா போதும், வேற எந்த ஒரு ப்ரெஷரும் நம்ம எடுத்துக்க வேணாம், மேட்சை கரெக்டா விக்கெட் விடாம கொண்டு போனாலே நம்ம ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி பவர் பிளேவை தாண்டினாங்க. பட் நாஸ்டி வர்பனோட பிரில்லியன்ஸ்ல 2 விக்கெட் எடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க ஹர்லின் டியர், மேட்சை மொத்தமா தலைகீழ மாத்திட்டாங்க. மேட்சை ஃபுல் அண்ட் ஃபுல் மாத்தி விட்டதே ஹர்லின் டியோலோட மாஸ்டர் கிளாஸ் பேட்டிங்னால மட்டும்தான். மும்பை இந்தியன்ஸ்ல இதுவரை எல்லாமே அவங்களுக்கு வந்து கமலினியோட பேட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஆல்சோ இன்னைக்கு அமன்ஜோத் கவுருக்கு பவுலிங் கொடுத்துருக்கலாமோன்றது என்னோட ஒரு கேள்வி. பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்க வந்து இன்னைக்கு கொடுக்கல. அமலியாக்கருக்கு இன்னைக்கு பேட் டே ஆயிடுச்சு. ஷப்னம் இஸ்மாயிலுக்கு கடைசி ஓவர் சரியா போகல. இவங்களுக்கு இன்னைக்கு சான்ஸ்கிருதி குப்தா 2 ஓவர் ஸ்டார்டிங்ல நல்லா போட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்களால 3வது ஓவர் சரியா போட முடியல. இன்னைக்கு லக்கும் யூபி வாரியர்ஸ் தான் அடிச்சுதுன்னு நான் சொல்லுவேன். எவ்ரிதிங் ஃபேவர்ட் யூபி வாரியர்ஸ். இந்த மேட்ச் வந்து எப்படி இந்த மேட்சை வந்து அவங்க வந்து அவங்களா தாரவாத்தாதான் உண்டுன்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு.
எல்லாமே யூபிஆர்எஸ் சாதகமா போயினே இருந்துச்சு. முதல் ஓவர் அது வந்து ஒரு பக்காவான அவுட், அது வேற